ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் பூரட்டாதியில் இருக்கிற ராகு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது கேதுவுடைய நட்சத்திரம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேதுவுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு முயற்சி ஸ்தானத்திலிருந்து வேலை செய்கிறதுனால இந்த பயிற்சி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மூல நட்சத்திரக்காரர்கள் இப்போது திருமணத்திற்கு ஆசைப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இப்போ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கவே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்களோ, அதாவது ஏதோ ஒரு தொழிலில் அவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அந்த தொழிலில் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களோ தவிர அவங்களுக்கு இப்போ 5ஆம் பாவம் அப்படின்ற விஷயம், அதாவது அந்த காதல் உணர்வு அப்படின்றது வரவே வராது. அவங்களுக்கு வேலையை பார்க்கலாம், கொஞ்சம் டைம் கிடைச்சா நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்களோ தவிர கொஞ்சம் கூட ஒரு ஃபோனில் ஒரு யாரையாவது பார்க்குறது, யார் கூடயாவது பேசணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரி எண்ணங்கள் வரவே வராததால் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ அவங்க பேரண்ட்ஸ் திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கோவம் தான் வரும். பேசாமல் இருமா, நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ நீ எனக்கு பொண்ணு பாரு, போதும், அது வரைக்கும் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்களும் சொல்லிடுவாங்க. பெண்களும் நான் பேசாமல் இருக்கியா இல்லை என்ன பண்ணுறேன், நான் பண்ணிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அதனால் இந்த நேரத்தில் அவங்கள ஒன்றும் கேட்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் மூல நட்சத்திரக்காரர்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் குழந்தை பிறப்பு அப்படின்ற விஷயத்துக்கு கொஞ்சம் கூட சாதகமே இல்லாத காலகட்டமாக இருக்கிறதால அவங்க மூல நட்சத்திர ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க மனைவியை தவிர்க்கவே பார்ப்பாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னா இவங்க கூப்பிடவே மாட்டாங்க. உனக்கு எத்தனை நாள் அங்கே இருந்துட்டு வரணுமோ இருந்துட்டு வா, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, நீ இங்கே செய்ய போகிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. எந்த ஒரு பெருசாக ஒரு அன்பு இருக்க மாதிரியே காட்டிக்கவே மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் பெண்களாக இருந்தாலும் கணவரை பக்கத்துலேயே சேர்த்துக்க விருப்பமே பட மாட்டாங்க. அவங்க வேலைகள் பார்க்குறது, இல்லை அலுவலகத்துக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தால் வந்ததும் வீட்டு வேலைகளை பார்க்குறது, அந்த மாதிரி தான் அவங்க நேரத்தை கடத்துவாங்களோ தவிர எந்த காரணத்துக்காகவும் கணவர் கூட ரொம்ப நெருக்கமாக பழகவே மாட்டாங்க. அதே போல் வேறு எங்கேயாவது ஊருக்கெல்லாம் போயிருந்தாங்க அப்படின்னாலும் அங்கேயே இருந்துக்க தான் பார்ப்பாங்களோ தவிர கணவர் வீட்டுக்கு வரணும், அங்கே எல்லாத்தையும் பார்க்கணும், பேசணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. மாதக்கணக்கில் அவங்க சொந்த வீட்லேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்க தான் கூப்பிட்டு, கணவர் தான் வா வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருப்பாரோ தவிர அவங்க கொஞ்சம் கூட வர்றதுக்கு இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க. அதே போல் மூல நட்சத்திரக்காரர்களை பார்த்திங்க அப்படின்னா எந்தவித குடும்ப பிரச்சனையிலையும் கலந்துக்க மாட்டாங்க. அது முதலே அவங்களுக்கு கேது அப்படின்றது மிக மிக அமைதியான ஒரு கிரகம். அந்த கிரகம் இவங்க வீட்டுக்குள்ளே இப்போ சண்டையே நடக்குது, மூல நட்சத்திரக்கார பொண்ணு இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவள் ரூம் கதவை சாத்திட்டு உள்ளதாக இருப்பாளோ தவிர நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க, நான் வெளியவே வரமாட்டேன்னு உள்ளே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவங்க வீட்டில் அண்ணா அண்ணி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அப்படிதான் சத்தமிடுவான், உங்களுக்கு பேசாமல் இருக்க முடியாதா, ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கேன், நான் நிம்மதியாக இருக்க முடியாதா, 2 பேர் வாய் மூடிட்டுருங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவானோ தவிர கொஞ்சம் கூட அவங்களுக்கு அனுசரணையாக பேசி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, மூல நட்சத்திர ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வரவே வராது. ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் மூல நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது தொழில் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த தொழில் மேலே ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுற டைம் இதுவாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ராகு கேது சேர்க்கை இல்லைங்களா, நட்சத்திர அதிபதியான கேதுவுக்கு ராகு முயற்சி ஸ்தானத்தில் வர்றதால இந்த நேரத்தில் அவங்க அந்த வேலையில் ரொம்ப ரொம்ப மும்மரமாக இருப்பாங்க. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட்டே பண்ணாமல் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் வியாபாரிகளாக இருந்தாலும் பல புதிய யுத்திகளை பயன்படுத்தி மிக சிறப்பாக வியாபாரம் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் ஆன்லைன் வியாபாரம் அப்படின்றதும் இந்த இடத்துல இது கரெக்டாக வரும். மூல நட்சத்திரக்காரர்கள் ஆன்லைன் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுலேயும் பல புது முயற்சிகள் செஞ்சு அழகாக அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் இவங்க தான் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. அதாவது அங்கே இருக்க பல ஆட்களையும் விட மூல நட்சத்திரக்காரர்கள் சொன்ன வேலையை அடுத்த நொடி செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்படியே அது சிரமமான வேலையாக இருந்தாலும் அது முடிகிற வரைக்கும் கிளம்பி வீட்டுக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. எவ்வளோ லேட் ஆனாலும் அது எல்லாமே முடித்து கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் அவங்க
ஓனரோ மேனேஜரோ யார் பார்த்தாலும் உடனே அவங்கள பாராட்டுற அளவுக்கு அடுத்தவங்களால் முடிக்க முடியாத வேலையை கூட மிக மிக சிறப்பாக முடித்து நல்ல பேர் வாங்கி வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த பதவி உயர்வு ஹைக்கு எல்லாமே கிடைக்க மாதிரி இருக்கும். அதனால் அந்த வேலைகளை மிக மிக சிறப்பாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. வழக்குகளில் கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த நேரத்தில் இவங்க முயற்சி பண்ணால் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கடன் அப்படின்ற விஷயம் இருக்கவே கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. இது வரைக்கும் வாங்கியிருந்த கடனுக்கு கடன் கட்டிகிட்டு இருந்தா கூட அடுத்ததான் நான் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்னு செலவுகளே செய்யாமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிக்கனமாக இருந்து ஒரு செலவு கூட நான் செய்ய மாட்டேங்கிறதுல உறுதியாக இருந்து அவங்க இந்த இது செய்வாங்களோ தவிர கடன் பக்கம் மட்டும் போகவே மாட்டாங்க. அதே போல் வாடகை வருமானங்கள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஷேர்ஸில் எல்லாம் பணம் போட்டிருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக இவங்களுக்கு மிக சிறப்பான வருமானங்கள் கைக்கு வந்து சேரும். அதே போல் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இவங்களுக்கு வரும். பணத்தால் தான் ஏதோ ஒரு விஷயத்தில் பணம் மூலமாக இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எதிரே பார்க்காம இப்போ இவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இடங்களில் நிறையா வரும் சதவீதம் நிறைய. இன்னும் அடுத்த ஒரு இவங்க 10% எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா அதில் ஒரு 25% வருமானம் வர்ற அளவுக்கு இவங்களுக்கு பண அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிக சிறப்பாக ராகு வேலை செய்யறதுனால இவங்களுக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.